சார் இதுக்கெல்லாம் வந்துட்டு நேத்து வேற அண்ணன் சீமான் அவர்கள் வேற அடிக்க போனார்ன்ற வேற செய்தி வந்துச்சு சார். அடிஸ்டார்ல ஒரே ஐடியா அடிஸ்டார்ல நியூஸ் வந்துச்சு. தெரியல பாத்தேன் சார் அடிக்க போனாரு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல அடிச்ச மாதிரி வீடியோ போடுறாங்க. அது என்ன உண்மை என்ன அடிச்சாரா? எதுக்கு அடிச்சாரு? அப்படி என்ன நடந்துச்சாங்க? அவங்க தரப்புல இருக்க யூடியூப்ஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ சலசலப்பு, அண்ணன் கீழே வந்து பாத்துட்டு திரும்ப மேல போயிட்டாரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. கீழே பார்க்க போனது மாதிரியா தெரிஞ்சிச்சது? அண்ணன் வீரா போட ஏதோ அடிக்க போன மாதிரி தான் சார். என்னப்பாங்கன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. இன்னொன்று நீங்களே போய் பார்க்கணுமா? பேசிக்கிட்டு இருக்கும்போது இஷ்டத்துக்கு உருட்டு அப்படின்றத வேறு மொழியில அங்க ஒருத்தன் சொல்லிட்டான். தமிழ் கிடையாது, வேற லாங்குவேஜ். ரொம்ப தூய தமிழ். ஆமா, புரிஞ்சுக்கிட்டு அதுதான் கோவப்பட்டு இறங்கி அடிக்க போயிட்டார். ஏன்பா ஃபர்ஸ்ட் இயர்ல தானே இருக்கிற சொல்லு, இது ஒரு தலைவருக்கு அழகா? தப்பு சார், ரொம்ப தப்பு சார். அதுக்காக அவன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போறான், எப்படி அமைதியா இருக்க முடியும்? நாலு அப்பு அப்படின்னா தான் பேசாம இருப்பான். தலைவர் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது சார். ஏன்? ஏற்கனவே சீமான் அவர்கள் மீது வந்துட்டு பல விமர்சனங்கள் இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு தாவேக்கா தரப்புல இருந்து வர வச்சு அடிக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணா மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க சார். நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு, அந்த டைம்ல வந்து கொடியை வேற கொடி காட்டுறாங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து அதிகாரிகள் அதை கையில எடுத்து கட்டுப்படுத்திடுறாங்க. ஆனா அண்ணனுக்கு யார் பண்ணுவா? அதனால அண்ணனே பண்ணுமா? அதாவது யூடியூப்ல நடத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கேமரா போட்டுட்டு இருக்காங்களே, போய் அவங்க பண்ண வேண்டியதானே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, 100 பேர் அந்த மாதிரி கத்துவாங்க கூட்டத்தில். இதுக்கெல்லாம் நீங்க இறங்குனீங்கன்னா கோமாளி ஆயிடுவீங்க. விஜயகாந்த் இதே வேலையா பண்ணாங்க திமுக, ஞாபகம் இருக்கா? செய்தியாளர் பிரஸ் மீட்ல ஃபுல்லா அப்படி பண்ணது. பிரஸ் மீட் மட்டும் இல்லாம கூட்டத்திலே விஜயகாந்த் ஸ்டேஜ்ல பேசினதுல எவன்டா சத்தம் போடுறதே, ஞாபகம் இருக்கா? குடிச்சிட்டு பேசினாருன்னு சொல்லிட்டு செய்தி ஊடகத்துல போட்டு நீ லீடர் 100 பேர் கத்துவான். தலைவன் நிதானம் இழக்கக்கூடாது. நிதானம் இழப்பவன் தலைவனாக முடியாது. கருணாநிதி கூட்டத்தில், எம்ஜிஆர் கூட்டத்தில், ஜெயலலிதா கூட்டத்தில் எல்லாம் அது நடக்காதா? அவங்க எல்லாம் என்னைக்காவது அப்படி நடந்திருக்காங்களா? இறங்கியிருக்காங்களா? ஸ்டேஜ் விட்டு இறங்குவாங்க. இத்தனைக்கும் விஜய் கூட்டத்துல கூட சார் கடவுளே அஜித்தேன்லாம் கத்துனாங்க. விஜய் இறங்கி அடிக்க போலாமா? சொல்லுமா. அமைதி காத்துட்டு உடனே வேற பேச ஆரம்பிச்சிட்டாரு. போலாமா? விஜய் இறங்கி அடிக்க போனா கெட்ட பேர் ஆயிடும் இருக்கு. இல்லைன்னா இவர் சொல்லியிருக்கேன், அவனை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு கீழே இருக்க சொன்னா கூட முடிஞ்சிருக்கும். ரவுடியா நீ? நான் கேட்குறேன், தலைவனா ரவுடியா? இப்போ உங்ககிட்ட எல்லாம் நாடு சிக்கனா என்ன ஆகும்? மண்ணு சிக்கனா என்ன ஆகும்? அதை ஏஐல போட்டு என்னைய போட்டு அடிக்கிறாங்க சார். தம்பி என்ன பண்ணிருக்கான், ஏஐல போயிட்டு அண்ணன் கையில் இந்த மண் எப்ப சிக்கும் அப்படி கேட்டிருக்கான். அது ஏஐ சொல்லியிருக்கா 1000 வருஷம் ஆனாலும் சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சட்டை பத்தியா? ஏன்னா கரிகாலன் எடுத்துட்டாரு அந்த மண்ணு பூரா. அண்ணன் கையில சிக்காது. அவரோட தன்மை அவ்வளவுதான். அவரோட ஒளிநாடாக்கெல்லாம் ஏகப்பட்டது வந்துச்சு, கேட்டிருக்கீங்களா? எல்லாத்துலையும் எதுலையாவது பண்பா பேசியிருக்கிறா? ஆஃப் ஸ்டேஜ் இருக்க பிஹேவியர் ஆன் ஸ்டேஜுக்கு வருது, அவ்வளவுதான். சார் நிதானம் இழந்துட்டாரோ சீமான் அவர்கள்? இதுல இன்னுமா சந்தேகம் உனக்கு? இல்ல அந்த மாதிரி வேணும்னே உசுப்பேத்தி விடுறாங்கன்னு எனக்கு தோணுது சார். உசுப்பேத்தினாலும் நீங்க அதுக்கு இதுக்காக கூடாதுமா. நீங்க லீடருமா, ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்களே இப்படி இறங்கி பேசுனீங்கன்னா மேடையில் இஷ்டத்துக்கு கெட்டவார்த்தை பேசுறீங்க. கெட்டவார்த்தை பேசுறவன எல்லாம் உங்க கட்சி